Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம், சேம் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோங்கிறத தாண்டி என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம ப்ரியராக கொடுத்துருந்து டார்கெட்டு அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்கும் நான் பை பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நான் இருக்கக்கூடிய கேபிட்டல் வச்சு கம்மியான ஸ்டாக் தான் பை பண்ணியிருந்தேன். ஒரு சில ஸ்டாக்கில் மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துருவோம். ப்ளஸ் வந்து ஆகஸ்ட் தேர்டு வீக் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீக் ப்ராஃபிட் புக் பண்ணது என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஜீல் என்டர்டைன்மெண்ட்டு இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக ப்ரியராக நம்ம கொடுத்துருந்தோம். ஜூலை 3ஆம் தேதி வந்து நம்ம இது கொடுத்துருந்தது. ஜூலை தேர்ட் வீக் அனலைசஸில் வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ அந்த ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தது ஒரு 33% டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்ஸ். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ப்ரியராகவே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா ஜூனில் நாம் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அந்த ஸ்டாக் ஒரு நல்ல மூமெண்ட்டு கொடுத்தது. அதாவது நல்ல மூமெண்ட்டு மீன்ஸ் ஒரு 10% பக்கம் ஏறினது, அதுக்கப்புறம் கீழே வந்தது. பட் ஆனால் அகைன் டெலகிராம் சேனலில் இந்த ஸ்டாக் வந்து ஒன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். ரொம்ப மினிமலான, அதாவது இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஹெவியாக கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இங்கே ரெண்டாவது வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப மினிமலான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது. கிட்டத்தட்ட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்த ரிஸ்க்கு 1:27 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் எடுத்திருந்தோம். இதை டெலகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் குரூப்பில் ஜூன் 25ஆம் தேதி ஈவினிங் ஒரு 8:30 மணிக்கு வந்து நான் இந்த சார்ட் வந்து அகைன் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த சார்ட் வந்து அகைன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைடே வாக்கில் ஜூன் 25 சண்டே வாக்கில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 34% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிர்லா கேபிள் வந்து மே தேர்ட் வீக் அனலைசஸில் நம்ம கொடுத்துருந்தது. அரௌண்டு இந்த ப்ரைஸ் ஏரியாவில் நம்ம பை பண்ணியிருந்தது. நம்ம எய்ம் பண்ண டார்கெட் வந்து 29%, 216 நம்ம டார்கெட் ஹிட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17%, ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17% சூப்பரான மூவ் கொடுத்தது. பட் ஆனால் நம்மளோட டார்கெட்டில் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்கான் இன்டர்நேஷ்னல். இந்த ஸ்டாக் வந்து ஜூன் 7ஆம் தேதி வந்து நம்ம கொடுத்துருந்தது. இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய 4 ஸ்டாக்குமே வந்து நம்மளோட ஜென்ரல் குரூப்பில் கொடுத்துருந்தது. இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக டார்கெட் எய்ம் பண்ணது வந்து 110.40. பட் ஆனால் அவ்வளோ தூரம் போகலை. கிட்டத்தட்ட 110.20 வரைக்கும் தான் போனது. டார்கெட் எக்ஸாக்டாக ஹிட் ஆகல. பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிவர்சல் இருக்குது அப்படிங்கிறதுனால தோணுது. ஸோ அதனால் வந்து இது வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருந்தது. ஒரு 19% இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த 4 ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் குரூப்பில் கொடுத்துருந்தோம், வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 1ல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 5 ஸ்டாக்குமே வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது. ஸோ அதனால் அது மட்டும் நான் குரூப்பில் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஸ்டாக்கை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸு, செகண்ட் வந்து ரட்டன் இந்தியா, தேர்டு வந்து ஜென்சார் டெக்கு, ஃபோர்த் வந்து ரைமண்ட்டு, ஃபிஃப்த் வந்து அம்பிகா காட்டன். இதில் இந்த அம்பிகா காட்டன் மட்டும் எஸ்எல் ஹிட்டு, மீதி 4 ஸ்டாக்குமே ப்ராஃபிட் புக்டு. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துருவோம். இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட ப்ரியாரிட்டி குரூப் T3 கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ். அது நம்ம கொடுத்துருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 23ஆம் தேதி நம்ம கொடுத்துருந்தது. கரெக்ட். இந்த இடத்துல 216 ரூபாய் 267 ரூபாய்க்கு வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம். 351ங்கிறது நம்மளோட டார்கெட்டு. அந்த டார்கெட்டும் ஹிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரட்டன் இந்தியா கொடுத்துருந்தது வந்து ஜூன் 7ஆம் தேதி கொடுத்துருந்தது. ரட்டன் இந்தியா வந்து நம்ம பை பண்ண சொன்னது வந்து 40 ரூபா. டார்கெட் எய்ம் பண்ணது வந்து 49 ரூபா எய்ம் பண்ணியிருந்தோம்.
பட் ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சர்க்கியூட் அடித்து டக்குன்னு நம்மளோட ப்ராஃபிட், அதாவது இந்த இடத்துல நான் அலாட் போட்டு வச்சுருந்தேன், பட் ஆனால் அலாட் ஹிட் ஆகிட்டு நான் போயிட்டு மறுபடியும் சார்ட்டை செக் பண்ணும்போது ஒரு 5% கூடுதலாகவே ப்ராஃபிட் இருந்தது. ஸோ அதனால் நான் ஹோல்டு பண்ணி இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் நான் புக் பண்ணேன். இந்த ரட்டன் இந்தியா வந்து நான் பை பண்ணி வச்சுருந்தது. அது சார்ட்டும் நான் காட்டிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்சார் டெக் வந்து ஜூன் 21 கொடுத்துருந்தது. இது வந்து நான் எங்கேயுமே வந்து ப்ரியராக நான் எடுத்திருந்தேன், இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டல, வித் எவிடன்ஸோடு தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் என்னென்ன ஸ்டாக் வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படிங்கிறது. ஜென்சார் டெக் 407 ரூபாய்க்கு எடுத்திருந்தது, 524 ரூபாய்க்கு வந்து டார்கெட் புக் பண்ணது, டார்கெட் பர்ஃபெக்டாக ஹிட்டு. ஸோ இது வந்து ஜென்சார் டெக்கும் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெய்மண்ட் வந்து கொடுத்தது நம்ம ஜூன் 10 நம்ம கொடுத்துருந்தது. இது எல்லாமே ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ ஜென்ரல் குரூப்பில் அல்லது புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. ரெய்மண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டார்கெட் எய்ம் பண்ணது வந்து இது பையிங் ப்ரைஸ் வந்து நம்மளது 1639 ரூபா. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1950, ரெண்டாவது டார்கெட் வந்து 2477 எய்ம் பண்ணோம். பட் ஆனால் இது செகண்ட் டார்கெட்டு போகல, ப்ரியராகவே கட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குண்டான ரீசனும் நான் காட்டிடுறேன். இப்போ சார்ட் ஒன்ஸ் நம்ம காட்டி அதில் இந்த ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ண அது பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து அம்பிகா காட்டன் வந்து சொல்லியிருந்தேன். அம்பிகா காட்டன் வந்து ஜூன் 21 நம்ம கொடுத்துருந்தது. இது எல்லாமே இப்போ இந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 21 நம்ம பிக் பண்ணது தான், சாரி ஜூன் மந்த்து பிக் பண்ணது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டு இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அம்பிகா காட்டன், இந்த அம்பிகா காட்டன் மட்டும் எஸ்எல் நம்ம 1675 சொன்னது, அதுக்கு மேலே ஒரு 1% மட்டும்தான் மேலே ஏறினது, அதுக்கப்புறம் கண்டினியூவாக செல்லிங். ஓகே, இப்போ இந்த 5 ஸ்டாக்கும் உங்களுக்கு சார்ட்டு நான் காட்டிட்டேன். ஸோ இப்போ அதில் நம்மளது என்ன ரீசனுக்காக இந்த ரெய்மண்ட் கட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்துருவோம். டார்கெட்டு இதில் ஒரு 31%, சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ், ரட்டன் இந்தியா, இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு மேலே போனது அப்படின்னு சொன்னது இந்த இடம் தான். பட் ஆனால் இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் கட் பண்ணோம். இது வந்து எய்ம் பண்ண டார்கெட் வந்து 20%, பட் ஆனால் ஸ்டாக்கு ஹிட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா 34% போனது. இது இந்த இடத்துல நான் எப்படி கரெக்டாக இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் என்னோடய ப்ராஃபிட்டை ஹிட் ஆனது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த என்னோட அலாட்டில் வந்து ஹிட் ஆனது. நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு 4% இமீடியட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 4% வந்து எனக்கு அடுத்த கேண்டிலே காட்டுது. ஸோ இந்த ஸ்டாக் சர்க்கியூட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்டாக வந்து ஒரு 54 ரூபா, எந்த நீங்கள் செக்யூரிட்டிஸ் போனாலுமே அந்த ஸ்டாக்கோட சர்க்கியூட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது அப்பர் சர்க்கியூட் வந்து 20% காட்டிடும். ஸோ அதனால் வந்து நான் இங்கேருந்து ஒரு ரூபா கம்மி பண்ணி போட்டு வச்சுருந்தேன். 54 ரூபாயில் வந்து நான் புக் பண்ணது, இது வந்து ஒரு 34%. நெக்ஸ்ட்டு ஜென்சார் டெக். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூணுமே வந்து நம்ம எய்ம் பண்ண டார்கெட் வந்து ப்ராப்பராக ஹிட் ஆயிடுச்சு. இது ஒரு 29%. ஜென்சார் டெக்னாலஜி. ரெய்மண்ட்ஸ், இந்த ரெய்மண்ட் லிமிடெட் மட்டும் ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படிங்கிற ரீசன் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம். ஓகே, இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக இருந்தது, அகைன் அதை பிரேக் பண்ணிட்டு அகைன் சப்போர்ட் எடுத்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பையிங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். ஒரு 19% ப்ராஃபிட். ஏன் ரெண்டாவது டார்கெட் வரைக்கும் போகலை அப்படின்னா, மேபி இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ மேபி இது 1 2 3 4, இப்போ இந்த இடத்துல போகும்போது ஸ்டாக்கோட மூமெண்ட் வந்து சம்திங் ஸ்லோவான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 19%. பட் ஆனால் எய்ம் பண்ண டார்கெட்டு ரெண்டுமே ஃபஸ்ட்டு நான் சார்ட்டு ஷேர் பண்ணியிருந்ததும் காட்டிட்டேன், பட் ஆனால் இப்போ இங்கே லைவாகவும் இதுலேயும் காட்டிட்டேன். அம்பிகா காட்டன் இது மட்டும்தான் நம்மளோடது எஸ்எல் ஹிட்டு. பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10%. இந்த இடம் நம்மளோட எஸ்எல் எய்ம் பண்ணியிருந்தது. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது தான் நம்மளோட எஸ்எல் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து நம்மளோட எஸ்எல்லாக இருக்காது, இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது தான் எஸ்எல். க்ளோஸ் வைக்கும்போது எஸ்எல் ஏன் நான் அப்போதைக்கு மேனுவலாக எக்ஸிட் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்டுங்கிறது ஜஸ்ட் அந்த இடத்த இப்படி பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. இல்லை, அது ப்ராப்பராக ஒரு க்ளோசிங் வந்தால் மட்டும்தானே அதை நம்ம பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதே போல் தான் எஸ்எல்லும் வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல ப்ரைஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்த தட்டி விட்டு கூட போயிட்டே இருக்கும். லைக் இது மாதிரியான ஒரு பிக் வந்தது அப்படின்னா மொத்த எஸ்எல்லும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ அதுக்காக ப்ராப்பராக கேண்டில் க்ளோஸ் கீழே வந்த வாட்டி தான் ஓகே சம்திங் இந்த ட்ரெண்ட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம எஸ்எல் கொடுத்துட்டு வெளியே வரணும். எஸ்எல்ங்கிறது அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ இது வந்து இப்போ இந்த வாரம் நடந்த ப்ராஃபிட் புக்கிங். இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சாரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தவங்களுக்கு மட்டும் அந்த சாரி. மேபி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறதுக்கு உண்டான கூட வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர். இப்போ இந்த வீக் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னா JSW எனர்ஜி. இந்த JSW எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட், இது வந்து ஜென்ரல் குரூப்பில் தான் கொடுத்துருந்தது. ஒரு 20% டார்கெட் ஹிட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டாக் வந்து ஒரு சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது எக்ஸாக்டாக ஒரு பேட்டர்ன் ஃபேஸ் அப்படிங்கிறது சொல்லிட முடியாது. ரீசன் என்னென்னா டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு சப்போர்ட் மட்டும் தான் எடுத்திருக்கு. பட் ஆனால் அப் சைடில் ரெசிஸ்டன்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. 1 2 3 முறை ரெசிஸ்டன்ட் இந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்துருவோம் இப்போதைக்கு. ஓகே, இந்த 3 முறை ரிஜெக்ஷன் ஆனது இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கிட்டத்தட்ட இது புதன் வியாழன்லேயே பிரேக் அவுட் கொடுத்தது. புதன்கிழமையே இது பிரேக் அவுட் கொடுத்தது. ஸோ வீக்லி கேண்டில் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து நான் வெயிட் பண்ணது. இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 2 டார்கெட் எய்ம் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 342. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம எய்ம் பண்ணுறது 400, ரெண்டாவது டார்கெட் வந்து 500. இந்த ரீசன்ட் கன்சாலிடேஷனுக்கு கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகே, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே, இந்த இடம் தான் எஸ்எல் வைக்க முடியும். இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ரொம்ப கம்மியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவல் எஸ்எல் இது தான். பட் ஆனால் நீங்கள் எஸ்எல் ரொம்ப மினிமலாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 305க்கு கீழே 300க்கு கீழே வந்து டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. பட் ஆனால் என்னோட ஆக்சுவல் எஸ்எல் வந்து இந்த இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 283க்கு கீழே. ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம 20% எடுத்திருக்கோம். ஸோ அதே 20% கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5% ப்ராஃபிட்டில் தான் நம்ம இந்த இடத்துல கவுண்ட் வைக்கிறோம். ஒரு 16-17%, 3% வந்து நமக்கு அடிஷ்னலாக இதில் ப்ராஃபிட்டில் தான் நிற்கிது. ஸோ அந்த ப்ராஃபிட் நான் அப்படியே இங்கே பெட்டாக மாற்றுறேன். 16%, 17% வந்து என்னோட எஸ்எல். 283 ரூபாய்க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ப்ளே பண்ணலாம். 400 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 500 1:2.7 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். ஒரு 46% டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17%. ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஒரு ஃபர்தராக நல்ல ஒரு அப் மூவ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட வியூ. இது ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விபிஎல். இந்த விபிஎல் வந்து நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் ஜென்ரல் குரூப்லேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ப்ரியராக இருக்கவங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டாக என்ன டேட் ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட கிடைக்கும். மே 24 நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மே 24 ஆல்ரெடி இதில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் ஆனால் இன்னமும் கன்சாலிடேஷன் காஸ்ட் டு காஸ்ட் ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. மேபி இப்போது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். நல்ல ப்ராஃபிட்னு சொல்லிட முடியாது, ஒரு 5% ப்ராஃபிட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது ஆல்ரெடி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் சேர்த்து வாங்கினாலும் ஓகே, இல்லை நியூ என்ட்ரி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 849 ரூபா, 850 ரூபான்னு கவுண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளோட டார்கெட் வந்து இதில் 1062 ரூபா. 24% எய்ம் பண்ணலாம். 25% எய்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.5%. 790க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆகுது. 794 அப்படிங்கிற ப்ரைஸு. அந்த 794ங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது அப்படின்னா இது ஸ்டாக் மேலே ஏற ஏற இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆகுங்க. மேபி அது வந்து ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் அப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இன்னும் மைனராக தான் வரும். பட் இருந்தாலும் இந்த கன்சாலிடேஷனுக்கு கீழே நான் வைக்கிறேன். 795க்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:3.8 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் இந்த ஸ்டாக் ப்ளே பண்ணலாம். இது ஆக்சுவலாக இந்த வாரத்துக்கு உண்டான ஃபோக்கஸு விபிஎல், வருண் பீவரேஜஸ் லிமிட்டோட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா JSW எனர்ஜி. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் வந்து இந்த வீக் ஆகஸ்ட் 3rd வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸாக இருக்கும்.
ஓகே, நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஜென்ரல் குரூப்பு, ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜென்ரல் குரூப்பு. இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி இன்ட்ராடேயில் ஸ்டாக் ப்ளே பண்ணுறேன், இல்லை மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்து நான் ஸ்டாக் பிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ வீடியோவில் கொடுக்கறத தாண்டி இந்த மேபி இது பார்த்துக்கோங்க. விபிஎல் எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு நம்ம அப்டேட் கொடுத்தது. ஸோ இன்றைக்கே இது வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன்னா இது ஒரு பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சர்க்யூட் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கூட இருக்குது. ஸோ அது மாதிரி டைமில் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு மேபி இந்த குரூப் யூஸாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் ஏதாவது ஸ்டாக் ஆப்ஷன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டாக் ஆப்ஷன் நான் எதுவும் எடுக்கல. ஓகே, விக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக. பட் ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன் நான் ப்ளே பண்ணும்போது ஜென்ரல் குரூப்லேயே ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான வியூ ஏதாவது இன்ட்ராடேயில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலுமே நான் ஜென்ரல் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன கமெண்டாவது கொடுத்துட்டு போங்க. வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.